சொல்லும் போது ராமாயணம் சொல்லும். தபா சுவாத்தியாய நிரதம் வாக்விதாம்பரம் முனிபுங்கவம் நாரதம் தபஸ்ரீ வால்மீகி பரிபப்ரச்சா அப்படின்னு வருவாங்க. தப சுவாத்தியாய நிரதம். எப்பேற்பட்டவர் நாரதர்னா, பரீட்சையில உட்கான் கர்மச்சிதான் நிர்வேதமாயாங்கிற இடத்துல சமித்பானி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம்னு இருக்குங்க. ஒரு சாதாரண ஹைடெக் சுவாமிஜி எல்லாம் போய் பிடிச்சிக்க கூடாது. அவர் அத்தியனம் பண்ணியிருக்கணும். முதல்ல சொன்னாரோன்னு இவர் பேசும்போது ஒரே சப்தம் அத்தியனம் பண்ணினவா வாக்குல இருந்து வரத்துக்கும் சாதாரண மனுஷனுடைய வாக்குல இருந்து வரத்துக்கும் வித்தியாசம். இதை நம்ம நரசிம்ம பாரதி பெரியவாளு ஒரு சரித்திரத்துல நிரூபிச்சிருக்கா. காயத்ரிய உபதேசம் பண்ணுன்னு ஒரு ராஜா கேட்கறான் தன்னோட கீழே உள்ள ஒரு பிராமணன். நீ பிராமணன் இல்லை, அதனால உனக்கு நான் உபதேசம் பண்ண மாட்டேன்னு அவர் சொல்ல, தன்னோட சமயக்காரனை வச்சுன்னு அதை கேட்டுடுறான். சமயக்காரன் சொல்லி கொடுத்துட்டான். அவன் மிரட்டி சொன்னானோ பணம் கொடுத்து வாங்கி சொல்ல சொன்னானோ. இந்த சாத்திர சுபாவங்கிறது தனி, அந்த திமிர் தனியா இருக்கும். இவன் தான் கத்துனுட்டானோ அதோட விட்டு விடலாமோ. இந்த பிராமணனை கூப்பிட்டு நீ சொல்லி தரமாட்டேன்னு இப்ப இவன் எனக்கு சொல்லி கொடுத்துட்டான் அப்படின்னு. என்ன சொல்லி கொடுத்தான்? காயத்ரியே சொல்லி கொடுத்தான். என்னது காயத்ரி? ஓம் பூர்புவஸ்வான் வியாகிருத்திலேருந்து ஆரம்பிச்சான். பிராமணர் சொன்னார் காயத்ரி இல்லைன்னு. நீ சொல்றது காயத்ரி கிடையாதுன்னு. இல்லையே, அந்த சமையல் பண்றவன் என்கிட்ட இதுதான் காயத்ரின்னு சொல்லி தானே எனக்கு சொன்னான். அவனை கூப்பிடுன்னா உடனே அவன் ஐஷ்ணுண்டா. நீ எனக்கு என்ன சொன்னியோ அதை சொல்லுன்னா. அவன் சொன்னான் இது காயத்ரின்னா. அதே சப்தத்தை இவன் சொன்னான் இது காயத்ரி இல்லைன்னு. ராஜா கேட்டான் என்ன பைத்தியம் நினைச்சியாங்க? ஒரே சப்தத்தை அவன் சொன்னா காயத்ரிங்கிற, நான் சொன்னா காயத்ரி மந்திரம் இல்லைங்கிற. அதுக்கு அவர் சொன்னார் உங்களுக்கு அதை நிரூபணம் பண்றேன். பக்கத்துல ஒரு சிப்பாய் அவனை கூப்பிட்டு இந்த ராஜா கண்ணத்துல ஓங்கி ஒரு அற விடுங்க, பலார்னு ஒரு அற விடுங்க. அவன் அப்படியே திக்கிச்சு போயிட்டான். ராஜாவை பார்த்தான், இவரை பார்த்தான், ராஜாவை பார்த்தான். விடுறா, ராஜா கண்ணத்துல ஓங்கி ஒரு அற வைக்கிங்க. ராஜாவுக்கு உடனே கோபம் வந்து என்ன அடிக்க சொல்றியா? அவர் கண்ணத்துல ஓங்கி ஒரு அற வைக்கிங்க. உடனே அவன் அடிச்சான். சிரிச்சுட்டே கண்ணத்தை தருவின்னு இந்த பிராமணர் சொன்னார், ஒரு அறை குடுன்னு நானும் சொன்னேன் நீனும் சொன்னேன். இந்த ரெண்டு பேரும் சொன்னதுலயும் என்ன வித்தியாசமோ அந்த வித்தியாசம் தான் நீ சொன்னதுலயும் அவன் சொன்னதுலயும் உள்ள வித்தியாசம். ஒரு அறை குடுன்னு சொன்னேன், நான் சொன்னது பலிக்கல்லேங்கிறது விஷயம் இல்ல, சொன்ன எனக்கு அடி விழுந்தது. நான் சொன்னது பலிக்கல்ல அப்படிங்கிறது விஷயம் இல்ல, சொன்ன எனக்கே அடி விழுந்து. மற்றவர்கள் சொன்னா சப்தமா இருக்கும். கர்ப்பாதானாதி சம்ஸ்காரங்களை அடைஞ்சு, உபநயனாதி சம்ஸ்காரங்களை அடைஞ்சு அத்தியனம் பண்ணும் போதுதான் அது மந்திரமாறுது. அந்த மந்திரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது அந்த மந்திர அந்த வேதம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த வேதத்தை அத்தியனம் பண்ணினவனா இருக்கணும் ஆச்சாரியர். ஆச்சாரியர் அத்தியனம் பண்ணவரா இருக்கணும். முனிபுங்கவரா இருக்கணும், மனநசீலரா இருக்கணும், சதா சர்வ காலமும் பிரம்மத்தியானேக்கு பூத்தரா இருக்கணும், வாக்விதாம் வரும், வெளியில பகவன் நாமா சொல்றவரா இருக்கணும். ஏன்னா அந்தர்முகமா இருந்து தியானம் பண்ணினா விசேஷம். பாமர ஜனங்களுக்கு என்ன தெரியும்? இப்ப நீங்க வர நானே வந்து நான் உள்ளுக்குள்ள ஏதோ ஜபம் பண்ணிட்டு வெளியில இப்படி செல்ல எடுத்துட்டு நான் அப்படி நடத்திட்டே இருந்தேன்னா தீட்சிதர் செல்ல பாக்குறாருன்னு சொல்லுவேன், ஜபம் பண்றாருன்னு சொல்லுவேன். உங்களுக்கு வெளியில நான் என்ன செய்கிறேனோ அதுதான் தெரியும். அப்ப வெளியில நான் செய்யும் போதும் கரெக்டா வழிகாட்டும். இல்லைன்னா இத்தனை வயசுல இப்படி ராத்திரி சந்திரமௌலீஸ்வரனுக்கு பூஜை பண்ணணுமா? அவசியமா இருக்கு. சந்திரமௌலீஸ்வரன் எப்படி இந்த சங்கர விஜயத்துக்கு சங்கர சாட்சாத்துன்னு சொல்ற மாதிரி சங்கரரே சங்கரருக்கு பூஜை பண்றாரு. இது எதுக்கு? எது ஆச்சரதி சிரேஷ்டா தத்ததேவ இதரே ஜனாக சயப்பிரமாணம் குருத்தே லோகஸ்ததனுவர்த்ததே. உயர்ந்த சிரேஷ்டமா உள்ளவர்கள் ஒரு காரியத்தை செஞ்சு காமிச்சாதான்
பாமர ஜனங்களுக்கு அதுல ஒரு தத்பரம் வரும், இல்லைன்னா வராது. அது மாதிரி உத்தம குருவா இருக்கணும். எல்லாத்துக்கும் மேல நாரதம், இதுதான் விசேஷ பதம். நாரஹா அப்படின்னா பகவான் அர்த்தம், நாராயணன் அர்த்தம். நாரம் ததாதீதி நாரதா, அந்த பகவான கையில புடிச்சு கொடுக்கிறவர் அர்த்தம். அந்த சிலதெல்லாம் பேசாம தாண்டி போயிட முடியாது. சந்திரசேகர பாரதி பெரியவா அபினவ வித்யாதீர்த்த மகாமகா சன்னிதானத்துக்கு நிருசிம்ம மந்திரம் உபதேசம் பண்ணும் போது தீட்சை கொடுத்துதான் வைக்கணும். இப்படி கையை கொண்டு போனோம்னு எடுத்துட்டார். இன்னும் அந்த உபதேசமே தியான ஸ்லோகம் தான் ஆரம்பிச்சிருக்கார் அப்படின்னு எடுத்து. ஏன்னா அங்க நிருசிம்மத்தை அவர் பார்த்தார், நிருசிம்ம ஸ்வரூபம் வந்துருத்தம் அப்படின்னு. இந்த ஒரு பிரிவா சொல்றா, உங்ககிட்ட பார்த்தேன் ஓய் அப்படின்னு இவர் சொன்னார்னு சொல்றதே தவிர இவரோட பாசம் தான், இவர் தான் அங்க கிருபை பண்ணின. அதை திரும்ப திரும்ப சொல்லுவார். இதெல்லாம் நிறைய சொல்லலாம். நிறைய குருவோட கிருபைக்கும் சாதாரணமா தேனே பாகவதமே சொல்றது, தேனே பிரம்ம ஹிருதாய ஆதிகவையே, சங்கல்ப மாத்திரத்தினால வேதத்தை கொடுத்தான் பகவான் பிரம்மாவுக்கு அப்படின்னு சொன்னா எப்படி கொடுக்க முடியும்? சங்கல்ப மாத்திரத்தினால கொடுக்க முடியுமானால் குருநாதர் பகவானுக்கெல்லாம் அந்த சக்தி உண்டு. ஜடஜீவா உத்தார கேலா மார்கஜா விலாசுபந்த உதார துமி சந்த மாய பாப கிருபாவந்த. சேனானாவிதர் அப்படின்னு ஒரு பக்தர் அவரோட அபங்கத்துல சொல்றார், ஜடஜீவா உத்தார கேலா, அது ஜடமா இருக்கலாம், அது உத்தாரணம் பண்ணிடுவான். அவனுக்கு தகுதி இருந்து அவனுக்கு ஞானத்தை கொடுத்தா வெளுப்பா இருக்கிற துணிய கிளீனா ஆக்கினா அந்த டிடர்ஜென்ட்டுக்கு மதிப்பு கிடையாது. அழுக்கா உள்ள துணியை தான் அது பளிச்சுன்னு ஆக்கணும். ஏற்கனவே அது வெளுப்பா இருக்கு, இது என்ன வெளுப்பாக்குறது? அது மாதிரி ஒண்ணும் இல்லாதவனை உயர்ந்தவனா பண்ணணும். இது மாதிரி நிறைய சரித்திரங்கள் கொட்டி கிடக்கு நம்ம சனாதன தர்மத்துல, இந்த பாரத தேசத்துல. அது மாதிரி அநேக சரித்திரங்கள் இன்னி வரையில் இருக்கு. அதுதான் ஆச்சரியம், இன்னி வரையில் இருக்கு அந்த சரித்திரங்கள். அது மாதிரி ஒரு அபரிமிதமான பகவத் அனுகிரகத்தை வாரி வழங்கக்கூடிய நாரதர் அவரை பார்த்தார், பூஜை பண்ணினார் வியாசாச்சாரியா, சிந்தனையோட இருந்தார் வியாசர். என்ன சிந்தனை, என்ன விஷயம்னு கேட்டார். அப்பதான் இதெல்லாம் பண்ணினேன், எனக்கு திருப்தி வரலன்னா. நீங்க என்ன பண்ணினேன் அப்படின்னா, நான் வேதத்தை விநியஸ்தம் பண்ணேன், மகாபாரதம் பண்ணேன், அதெல்லாம் சொன்னார். அதுக்கு நாரதர் சொன்னார், யதா தர்மாதயஸ்தார்த்தாக முனிவர்யானுகீர்த்திதாக ந ததா வாசுதேவஸ்ய மகிமாத்யனுவர்ணிதா. நீங்க மகாபாரதம் பண்ணினேன்னு சொல்றேன். மகாபாரத இத்திகாசம் ரொம்ப வசதி தான் ஒரு சைடு இல்ல, இன்னொரு சைடு அதுல இருக்கிற அந்த சப்ஜெக்ட் எடுத்து பார்த்தோம்னா இவன் 5 பேர், அவன் 100 பேர். பஞ்சபாண்டவன் 5 பேர், அவன் 100 பேர். துஸ்வாசனன், துரியோதனன், துஷ்டரன், இப்படி தூ தூ தூன்னே ஆரம்பிக்கும். அஷ்டோத்திரம் மாதிரி அவன் பேரையே திருப்பி திருப்பி சொல்லியிருக்காரு. அதுவே ஒரு பாவம். எப்படி ஒரு புண்ணியாத்மாக்களை பேரை சொன்னா புண்ணியமோ, அது மாதிரி பாபிகளோட பேரை சொன்னா பாவம் தானே. அதுக்கே ஒரு பிராயச்சித்தம் பண்ணும். நிறைய தர்மங்களை சொல்லியிருக்கலாம், அர்த்த விஷயங்களை சொல்லியிருக்கலாம். ஆனா நததா வாசுதேவஸ்ய மகிமா, பகவானுடைய மகிமைகளை சொல்லல. உத்தமமான மகான்கள் பகவத் சம்பந்தம் இல்லாத சப்தத்தை ரசிக்க மாட்டான், கிரகிக்க மாட்டான். சவாக் விசர்கா ஜனதாக விப்ளவா யஸ்மின் பிரதிஸ்லோகமபத்தவத்யபி நாமான்யனந்தஸ்ய யசோங்கிதானி யத் ஸ்ருண்வந்தி காயந்தி கிருணந்தி சாதவஹ.
அது என்ன சப்த கோளாறா இருக்கலாம், வியாக்கரண கோளாறா இருக்கலாம், அபசப்தம் இது அந்த கிராமர்லாம் தெரியாம இருக்கலாம், அபத்தமா இருக்கலாம். ஆனா பகவானுடைய நாமங்கள் அதுல மிஸ்ரமா இருந்ததுன்னா சிருண்வந்தி, காயந்தி, கிருணந்தி, அததான் அவ கிரகிச்சுப்பான் அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா பகவானுடைய குணங்கள் ஒரு மனுஷனுக்கு சிரவணம் பண்ற பாக்கியம் கிடைச்சதுன்னா அவனுக்கு பக்தி ஏற்படுறது. அந்த பக்தியானது சித்தசுத்தி தத்வாரா பக்தி, அல்லது பக்தி தத்வாரா சித்தசுத்தி, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. நீங்க பக்தியே ரெண்டு வகையா சொல்றது சாஸ்திரம், அதனால எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். மொத்தத்துல அவனுக்கு உயர்ந்த நிலையை கொண்டு கொடுத்துடுறது. நீங்க இத்தனை சாஸ்திரங்களை பிரிச்சு இத்தனை பேருக்கு அது போய் சேரணும், உபயோகப்படணும்னு தான் பண்ணினேன். ஆனா அதெல்லாம் எப்படி இருக்குன்னா எல்லாம் அனுஷ்டானத்துல கடினமா இருக்கு, பலன் அல்ப பலனா இருக்கு. எத்தனை ஸ்ரௌத கர்மாக்கள் இருக்கு, நித்திய கர்மா இருக்கு, நைமித்திக கர்மா இருக்கு, காமிய கர்மா இருக்கு. ரெண்டாம் காண்டங்கள்லாம் இருந்தா வாயவேற்றி ஸ்வேதனால வேத பூதிகாமான்னு ஒண்ணுக்கு மிச்சம் கிடையாது. உனக்கு குதிரைக்கு உடம்பு சரியில்லையா, யானைக்கு உடம்பு சரியில்லையா, குழந்தை பிறக்க இல்லையா, உங்க மாமிக்கு உடம்பு சரியில்லையா, மழை பெய்யலையா, பயிர் விளையலையா, மாடு சாப்பிடலையா, எல்லாத்துக்கும் இருக்கு. இஷ்டி இருக்கு, சத்ருபாதை இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. இதுல பெரிய பெரிய யாகங்கள்லாம் இருக்கு. இத்தனையும் பண்ணினாலும் அக்ஷயமான புண்ணியலோகம்னு அதுக்கு சொன்னாலும் ஒரிஜினல் அப்படி, அதெல்லாம் அர்த்தவாதம். ஏன்னா எப்ப புண்ணியம் அனுபவிக்கிற சொர்க்கம்னு சொல்லிட்டேனோ க்ஷீணே புண்ணியம் மர்த்தியலோகம், அது புண்ணியம் குறையதான் குறையும், குறையாம இருக்காது. அப்ப என்ன ஆகும்னா அந்த சௌக்கியத்தை புண்ணியத்தினால வந்த சுகத்தை அனுபவிச்ச வாசனையினால திருப்பி புண்ணியம் பண்ணணும்னு அவன் நினைப்பாங்கிறதுதான் நம்ம புண்ணியத்துல அபினிவேசம் பண்ணினாலும் அந்த புண்ணியத்தை அனுபவிச்ச சௌக்கியத்தை காட்டிலும் அந்த சௌக்கியத்தை இழந்த துக்கம் தான் அவனுக்கு ஜாஸ்தியா இருக்கு. நமக்கே கரண்ட்ல ஃபேனை போட்டுன்னு உட்கார்ந்தா சௌக்கியம் தெரியாது, கரண்ட் போச்சுன்னா சிரமமா இருக்கும். ஃபேன்லயே உட்காந்துக்கிறதே, ஏசிலேயே உட்காந்துக்கிறதே பெரிய விஷயமா தெரியாது. அது இல்லைன்னா இப்படிதான் எல்லாமே. பின்னாடி பஞ்சமஸ்கந்தத்துல சொல்ல போறான், ரிஷபோபதேசத்துல சொல்லும் போது கஷ்டான் காமா நருகத்தே வித்புஜாமியே அப்படின்னு சொல்ல போறார். நாம் என்னென்ன காமங்கள் இருக்கோ நமக்கு கஷ்டப்பிரதான் காமா, நமக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காமங்களாதான் இருக்கு. அதனால இந்த கர்மாக்கள் எல்லாமே ஒருத்தனுக்கு தர்மத்தில் அபினிவேசம் ஏற்படணும், அபிருச்சி ஏற்படணுங்கிறதுக்காக சொல்லப்பட்டிருந்தாலும் அதனுடைய முக்கியமான பிரயோஜனம் என்னன்னா பகவச்சரணத்துல பக்தி வரணுங்கிறது தான். பகவத் கதா சிரவணத்துல அபிருச்சி வரணும், தத்வாரா பக்தி ஏற்படணும். அப்படி வந்ததுன்னா அது எந்த ஜீவனா இருந்தாலும் உதாரணம் அடையுங்கிறதுக்கு என்னோட சரித்திரம் ஒரு உதாரணம். அகம்புரா தீத பவே பவம் முனே தாஸ்யாஸ்து கஸ்யாஷ்டன வேதவாதினா நிரூபிதோ பாலகயேவ யோகினாம். நான் ஒரு சின்ன கிராமத்துல வீடு வேலை செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரியினுடைய மகன். கஸ்யாஷ்டன தாஸ்யாஸ்துங்கிறார். எங்க அப்பா யாருன்னு எனக்கு தெரியாது. அது மாதிரி ஒரு பிறப்பு என்னோட. சின்ன வயசுல நான் எங்க அம்மா 2 பேர் தான். நான் பேசுற தமிழ் ஓரளவு புரியுறதும் சரி. நான் எங்க அம்மா 2 பேர் தான். ஒரு சமயம் அந்த கிராமத்துக்கு சில மகான்கள் வந்திருந்தா. சாதுர்மாசிய விரத அனுஷ்டானத்துக்காக அவ தங்கினாங்க. அந்த மகான்கள் தங்கின அந்த பஜனை மடத்தை சுத்தம் பண்ணி பெருக்கி தொடச்சி இதெல்லாம் நான் எங்க அம்மா தான் பண்ணுவா. என்ன அழிச்சுன்னு போவா. எங்க அம்மாவோட சேர்ந்து நானும் ஹெல்ப் பண்ண சொல்லுவா.
அவ எல்லாம் பூஜை பண்ணி வச்சுட்டு அந்த நிர்மாலியம் வந்ததுன்னா அந்த நிர்மாலயத்தை கொண்டு கொட்டும்பா. பூ பறிச்சா அந்த பிரிச்சு பூவை கொண்டு வெயும்பா. இந்த விளக்கெல்லாம் தேய்ச்சி வச்சிருந்தா அதை கொண்டு உள்ள வெயும்பா. அதுக்கெல்லாம் திரிய போட்டு வெயி, எண்ணெயை ஊத்தி வை அப்படின்பா. மகான்கள்லாம் பூஜை பண்ணிட்டே இருக்க இப்ப எட்டி நின்று மேலப்படாம விசுதும்பா. இத்தியாதி காரியங்கள்லாம் சின்ன குழந்தைனா செய்ய செய்ய இப்படியே இவாளோடையே என்னை சுத்தி சுத்தி வர குழந்தைகள் தானே, நாம எப்படி ட்ரைனிங் கொடுக்குறோமோ அப்படிதான் வரும். அதனாலதான் சின்ன வயசை வீணா கௌமார ஆச்சரிய பிராஜ்யா அப்படிங்கிறான். அந்த சின்ன வயசை வீணடிச்சிடவே கூடாது. இவருக்கு அப்படி ஒரு பாக்கியம் கிடைக்க இவர்கள் இந்த சாதுக்கள் இருக்கா பாருங்க, இவா சர்வசங்க பரித்தியாகம் பண்ணினவா, இவா லோகம் முழுக்க க்ஷேமமா இருக்கணுங்கிற எண்ணம் தான் அவளுடைய மனசுல ஓடணும். உலகம் முழுக்க நன்னா இருக்கணும்னு நினைக்க வேண்டிய அந்த மகான்கள் நான் நன்னா இருக்கணும்னு ரொம்ப நினைச்சாங்க. என்னத்தினாலன்னா என்னோட அந்த ஸ்ரத்த மகான்களுக்கு எதுல திருப்தி வரும் அப்படின்னா தர்மத்துல நமக்கு எந்த அளவுக்கு ஸ்ரத்த இருக்குங்கிறத பொறுத்துதான் நமக்கு அனுகிரகம்ங்கிறது. எனக்கு அதை அனுகிரகம் பண்ணினா கிருஷ்ண கதா பத்ரான்வகம் கிருஷ்ண கதா பிரஜாயதா அனுகிரகேணா சுனவம் மனோகர, திரும்ப திரும்ப பகவத்குணத்தை சொல்லுவா. யாருக்கு பிரியம் வந்தா எப்படி அந்த பிரியத்தை வெளிப்படுத்துவார்கள் அப்படிங்கிறது அவாவாளுடைய தன்மையை பொறுத்து. ஒரு பணக்காரனுக்கு பிரியம் வந்தா பணத்தை கொடுப்பான், ஒரு படிச்சவனுக்கு பிரியம் வந்தா படிப்பு சொல்லி கொடுப்பான், ஒரு ராஜாவுக்கு பிரியம் வந்தா பூமியை கொடுப்பான், சர்வசங்க பரித்தியாகம் பண்ண சன்னியாசிகளுக்கு பிரியம் வந்தா ஞானத்தை கொடுப்பாரு. உட்காந்து வச்சு எனக்கு பகவத் குணத்தை சொல்ல எனக்கும் அதுல அபிருச்சி ஏற்பட ஒரு நாளைக்கு அவளுடைய சேஷம் எதி சேஷம் அவ்வளோ விசேஷம். உச்சிஷ்டலே பானனுமோதிதோ த்விஜைஹி சகிருத்ஸ்ம புஞ்சே ததபாஸ்தகில்பிஷா, அதை கொடுக்க சுத்தமாயிடும். ஏன்னா நம்ம என்னதான் பக்தி ஞான வைராக்கியத்தை நாம் சொன்னாலும் சில ப்ராசஸ் இருக்குது. இந்த சரீர சுத்தியும் அசுத்திங்கிறது சில விஷயங்கள் உண்டு, அதுவும் சரியா போயிடும். எனக்கு பக்தியும் பூர்ணமாயிடுத்து, இவளுடைய உபதேசத்தினால சித்தசுத்தியும் ஏற்பட்டது, ஞானம்தான் வரணும். அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்தது. ஒரு நாளைக்கு இவர்கள்லாம் சாதுர்மாசிய விரதத்தை முடிச்சுன்னு கிளம்பும் போது நானும் அழுதுண்டே அவர்கள் பின்னாடி கிளம்பினேன். நான் உங்களோட தான் இருப்பேன்னு. எங்க அம்மா சொன்னா, எனக்கு ஒரே புள்ள, என்ன விட்டுட்டு நீ போனேன்னா நான் எங்க போவேன்? அவர்கள் சொன்னார்கள், உங்க அம்மாவோட நீ இருக்கிறது தான் தர்மம், நான் உங்களை விட்டுட்டு இருக்க மாட்டேன்னு சொன்னேன். அதுக்கு அவர்கள் சொன்னார்கள், உனக்கும் எனக்கும் பிரிவே கிடையாது. எந்த வாசுதேவன் பரமாத்மா எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கானோ அவன் உன்னுள்ளேயும் இருக்கான், என்னுள்ளேயும் இருக்கான், நமக்குள்ள ஏது பிரிவு அப்படின்னு சொல்ல ஞானமும் பூர்ணமாய் அனுகிரகத்தினார் அவர்கள் கிளம்பி போயிட்டார். கொஞ்ச நாள்ல மாடு கறக்க போன இடத்துல எங்க அம்மா பாம்பு கடிச்சு செத்து போயிட்டார். வியாசரே நான் அழலேன். அந்த இடம் ரொம்ப முக்கியமான ததா ததகவீசஸ்ய பக்தானாம் சமபீப்சதா அனுகிரகம் மன்யமானஹா. பகவான் எப்போதும் எல்லாருக்கும் கிருபதான் பண்றான். கிருபேன்னு புரிஞ்சுக்கிறவா அத கிருபேன்னு புரிஞ்சுக்கிறா, புரியாதவா சௌக்கியம்னு நினைக்கிறா அல்லது கஷ்டம்னு நினைக்கிறா. பகவானை பொறுத்த பரியந்தம் ஒருத்தருக்கு பகவான் கஷ்டத்தை கொடுக்கறதே கிடையாது. பகவானுடைய அவ்வளோ பெரிய சூப்பர் மார்க்கெட்னு சொல்லுவாங்க, அவ்வளவு பெரிய பகவான்கிற சூப்பர் மார்க்கெட்ல இல்லாத ஒரு சாமா எது அப்படின்னா அசுபம் வித்யதே குவச்சித்து. நவாசுதேவ பக்தானா அசுபம் வித்யதே குவச்சித்து. அங்க அசுபம்ங்கிறதே கிடையாது. பகவான் எல்லாருக்கும் கிருபதான் பண்றான்.
சில பேருக்கு அது கிருபையா தெரியறது, சில பேருக்கு அது புரிஞ்சுக்க தெரியல.